அது ஐயா வீரமணி அவர்கள் சொல்றார்கள், தமிழர் என்றாலே திராவிடருக்குள்ள அடக்கம். எங்களை நீங்க அடக்கம் செய்ய முடியாது, தமிழர்களுக்குள்ளதான் திராவிடர்கள் அடக்கம். நீங்க இது திராவிடர்களுக்குள்ள தமிழ் அடக்கம். யார் திராவிடன், யார் திராவிடன்? அவருக்குள் நான் ஏன் அடங்கி இருக்கணும்? நாங்கள் தனித்த பேரினம். எமக்கென்ற மொழி, எமக்கென்ற கலை, எமக்கென்ற இலக்கியம், எமக்கென்ற பண்பாடு, எமக்கென்ற வரலாறு கொண்ட பெரிய தேசிய இனத்தின் மக்கள். எமக்கான விளையாட்டு, எமக்கான இசை, எமக்கான கூத்து, எமக்கான வழிபாடு எல்லாம் கொண்ட பெருத்த தேசிய இனத்தின் மக்கள். திராவிடருக்குள்ள அடக்கம்னா அந்த திராவிடர் யார்? நீ நுட்பமா விளங்க. நான் இங்க கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், பீகார்ல இருந்து ஒருவர் வந்தால் இந்து இந்தியன், குஜராத்ல இருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இந்து இந்தியன், மகாராஷ்டிரால இருந்து ஒருவர் வந்தா இந்து இந்தியன். இது எல்லாம் இப்படி. ஆனால் இந்த தாய் நிலத்திலிருந்து ஒரு தமிழன் கேரளா போனா தமிழன், ஆந்திரா போனா தமிழன், கர்நாடகா போனா தமிழன், பீகார் போனா தமிழன், ஆப்பிரிக்கா போனா தமிழன், அரேபியா போனா தமிழன், ஆஸ்திரேலியா போனா தமிழன், எங்க போனாலும் தமிழன். எப்படி இது? எப்படி? இததான் எங்க புரட்சி பாவலன் சொன்னான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. மொழி என்பது தமிழர்களுக்கு வெறும் தொடர்பு கருவி இல்ல, உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடுறான். என் உயிருக்கு நிகர் என்று பாடுறான். நாங்கள் தமிழர் என்று பேசுவது, மூசா அந்தர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் மொழியை பற்றி பேசும்போது நீங்கள் ஆட்டம் காணுகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை, உங்கள் அதிகாரத்தை என் தாய் நிலத்தில் நிறுவியிருக்கிறீர்கள் என்று பொருள்கிறான். சீன பேரறிஞன் தன்யாட்சன் சொல்றான், என் தாய்மொழியை நீ என்னை விட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னை அடக்கி அடிமைப்படுத்தி ஆளணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துருச்சுங்கிறான். நமக்கு ஒரு நோய், தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கு, சாதி பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. பிரச்சனை அதான். அதனால என்ன நடந்துருச்சு? தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூகம். சாதி மதமும் இடை வந்தது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆவது நம் தாய் தாய் தாயே என்றான் புரட்சி பாவலன். இது நேத்து வந்தது. மதங்கள் எங்களுக்குள் வந்து 3000 ஆண்டுகள் நிறைவடையவில்லை. சாதி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து மனித சமூகத்தை பிரித்து போடுகிற இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்கிறார். இது இடை வந்தது. ஆனால் நான் இந்த சாதியும் மதமும் வருவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மகன். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கு தாய் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் நிக்கிறோம். நம் தாய் நிலத்தை திட்டமிட்டு 1.5 கோடி வட இந்திய குடியேறியிருக்கான். திட்டமிட்டு 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றுக்கான், வாக்குரிமை. அவன் அரசியலை தீர்மானிச்சுவான். நீ அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவ. 50 ஆண்டுகளா உன் நிலத்தை நீ ஆளல. ஆண்டவன் தமிழனா ஆளல. உன் மொழி, உன் இலக்கியம், உன் கலை, உன் பண்பாடு, உன் வழிபாடு, உன்னுடைய காடு, உன்னுடைய நாடு எதையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்ல அவனுக்கு. நிலமற்ற கூலிகளாக மாற்றப்படுவோம் நாம. நீங்க நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிங்கிறான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை. அதை என் அருமை பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழர்னு பேசிட்டு இருப்பான்னு நினைக்க கூடாது. அடித்து நீ விரட்டப்படும் போதுதான் உனக்கு தெரியும். உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நல்லா கவனிச்சுக்கணும்.